Hey guys, இன்னைக்கு வந்து வெப் பேனர்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். பொதுவா print ad and web ad ரெண்டுத்துல எது ரொம்ப ஈஸி அப்படினு கேட்டிங்கனா पर्सनலா நான் வந்து வெப் ad வந்து ரொம்ப ஈஸி அப்படினு சொல்லுவேன். ஏன் அப்படினா print ad பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அட்வர்ட்ல நம்ம full மெசேஜ் வந்து சொல்லி ஆகணும். சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வர்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் வெப் adsக்கு ஷார்ட்டா கண்டென்ட் போட்டாலும் அந்த கண்டென்ட் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகணும். ஸோ ஓவரால் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து அந்த ஒரு ஆடில் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ குவாலிட்டி வந்து இவ்வளோ மீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பொதுவாக பிரிண்ட் ஆட் பண்ணும்போது வெப் ஆட்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம பண்ணக்கூடிய இந்த வெப் பேனர் வந்து கூகுள் AdSense மூலிமா மற்ற சைட்ஸ்லாம் வந்து எப்படி அட்வர்டைசிங் ஆகுது அதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே கார்டில் தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப் பேனர் வந்து எப்படி பண்ணலாம், வெப் பேனர் பண்ணும்போது அதுக்கான கண்டென்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு என்னுடைய நாலேஜ் மட்டும் போதாது, நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு நம்ம ஃபீல்டில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நிறைய ஸ்டஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து வீடியோ பண்ணணும். ஸோ நான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலே அட்லீஸ்ட் நம்ம சேனல் வந்து ஒரு அளவுக்கு ரீசனபிளான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு, அவங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்குது, மேபி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிடிஎஃப்ல என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கான கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சைட்லேருந்து தான் நம்ம கண்டென்ட்டை பிக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன கண்டென்ட் வந்து கேட்சியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்தோ பிடிஎஃப்லேருந்தோ கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும்னா, ஸோ கரண்ட்டில் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட்டுடைய லோவஸ்ட் ப்ரைஸ் எது, அண்ட் அவங்களுடைய பிஸ்னஸில் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் எடுத்துட்டாலும் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் மேட்டர் எல்லாமே ஹோம் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களே கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஹோம் பேஜ்லேருந்து கண்டென்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டில் என்னென்ன கண்டென்ட் நமக்கு கேட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கால் டு ஆக்ஷன், இதுதான் வந்து நம்ம கால் டு ஆக்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த கால் டு ஆக்ஷன்றது வந்து ஷார்ட்டாக நம்ம மெசேஜ் சொல்லிடும். ஸோ இதை வந்து இன்னும் நீங்கள் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போய் பார்த்துங்க அப்படின்றதுக்காக தான் வந்து கால் டு ஆக்ஷன் வந்து செட் பண்ணுறோம். என்னென்ன மாதிரி ஆடுக்கு என்னென்ன கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்துட்டு போச்சு. அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேட்சியான கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ தென் நம்ம பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஆட் நம்ம என்ன க்ரியேட்டிவாக பண்ணாலும் கிளைண்ட்டுடைய பிராண்ட் ஸ்டைலை வந்து மாற்றக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா அவங்களுடைய லோகோ அண்ட் அவங்களுடைய தீம் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் வெப் பேனர் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சில ரெஃபரன்ஸ் லேஅவுட்டை கைடன்ஸாக வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து இதே மாதிரி ஒரு லேஅவுட் போடுவோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வெப் பேனர் சைஸ் வந்து 970x250. ஸோ என்னென்ன சைஸில் வந்து வெப் பேனர் இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லைடை வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிராண்டை ப்ளேஸ் பண்ணிக்குவோம். நம்ம ரெஃபரன்ஸ் லேஅவுட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேப் எல்லாமே 2 கலர் ஷேடை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். Direct selection and pen tool, convert point, add anchor point, delete anchor point, இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட்டோ செலக்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள்
குரூப்பாக அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம இமேஜ்க்கான பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா லேசோ யூஸ் பண்ணி நம்ம ஷேப் பேக்கில் வந்து ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி டிஃபால்ட்டாக இப்போதைக்கு ஒரு ஒயிட் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இமேஜ் பிளேஸ்மெண்ட், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ தென் நம்ம கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டென்ட் கிராஃபிக் டிசைனிங் பேஸ் பண்ண கண்டென்ட். ஸோ அதனால் அதனுடைய ரிலேட்டட் இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறேன். இமேஜ் ப்ளேஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எடுங்க. ஸோ இப்போ நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு டம்மி ஷேப் க்ரியேட் பண்ண வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது மேலே வச்சு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும் நம்மளோட இமேஜ் மாஸ்க் ஆகிடும். ஸோ இது வந்து சிங்கிள் ஃப்ரேம் ஆட். இதே நீங்கள் 2 ஃப்ரேம்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். இது எல்லாமே நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். இந்த குரூப்பை Ctrl+J கொடுக்குறேன், டூப்ளிகேட். இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இமேஜை டெலீட் பண்ணிட்டு வேறு இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே அடிஷ்னலாக சில டைப்போகிராஃபியை ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பார்க்கறதுக்கு ரொம்பவே கேட்சியாக இருக்கும். ஸோ இந்த ஆடுக்கு கால் டு ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே பிக் பண்ண மாதிரி இந்த கான்டென்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். என்னுடைய ஜூனியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கால் டு ஆக்ஷன் சூஸ் பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இந்த கால் டு ஆக்ஷனில் கேட்பாங்க. ஸோ கால் டு ஆக்ஷன் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எந்த மாதிரி கஸ்டமருக்கு வெப் பேனர் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கால் டு ஆக்ஷன் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் பை நவ், ஷாப் நவ். ஒரு ஸ்கூலுக்கான ஆட் பண்ணுறீங்கன்னா என்ரோல் நவ், ரிஜிஸ்டர் நவ், அந்த மாதிரி வைக்கலாம். ஒரு ஆட்டோ ஆட் பண்ணுறீங்கன்னா புக் யோர் டெஸ்ட் டிரைவ் நவ், அந்த மாதிரி வைக்கலாம். சரி, இந்த கால் டு ஆக்ஷன் வந்து எல்லா ஆடுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேர் வந்து பர்சனலான சில ஆட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து கால் டு ஆக்ஷன் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயருக்கு பர்த்டே, ஸோ அவருக்கு ஜஸ்ட் விஷ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஆட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து அகைன் ஃபர்தர் டீட்டெயில் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் விஷஸ் மட்டும்தான். அதுக்கு வந்து கால் டு ஆக்ஷன் வந்து நம்ம போட தேவையில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது சில கேட்டகரி வந்து புரியல, அதுக்கு என்ன கால் டு ஆக்ஷன் வைக்கிறதே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் மோர் வச்சுட்டு போயிடலாம். இந்த கால் டு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ் கண்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் இதெல்லாம் வந்து என்னோடய ஆடில் மென்ஷன் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யூகே எடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் மோர், கால் டு ஆக்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெப் பேனர்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்காது, கால் டு ஆக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இதை எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னா ஃபைல் போங்க, சேவ் ஃபார் வெப். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஃப்னா நம்ம மல்டி ஃப்ரேம்ஸாக இங்கே அனிமேஷன் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ டைம்லைன் போயிடுங்க. இங்கே ஃப்ரேம் 1ல் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் விசிபிள் ஆகணும். செகண்ட் ஃப்ரேமில் ஃப்ரேம் 2 வந்து விசிபிள் ஆகணும். இதனுடைய டைமிங் ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளோ செட் பண்ணலாம்னா நம்ம எவ்வளோ கண்டென்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ண நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கண்டென்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 செகண்ட்ஸ். இங்கே இந்த ப்ராசஸ் முடிச்ச அப்புறம் நம்ம சிங்கிள் ஃப்ரேமாக அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் 2 செலக்ட் பண்ணிட்டு கூட ஃபைல் மெனு போய்ட்டு சேவ் ஃபார் வெப் கொடுத்து ஜேபேக் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2 ஃப்ரேம்ஸும் சேர்த்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ ஜிஃப் சூஸ் பண்ணிக்கிட்டு தென் சேவ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து ஜிஃப் ஃபைலில் சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம கூகுள் AdSense மூலிமா ஆட் கம்பைன் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஃபை கன்வெர்ட் பண்ணும்போது சைஸ் இங்கே நோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 200 KB வந்து கிராஸ் பண்ணாதீங்க. ஐ சஜஸ்ட் 100 KB more fine. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு வெப் பேனர் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.